சோளம் சோர்கும் சோலாம் என்பது நம் பாரம்பரிய சிறு தானியங்களில் ஒன்றாகும். தமிழில் சோளம், வடிந்தியாவில் ஜோவார் என அழைக்கப்படுகிறது. சோளம் அரிசி, சோளம் மாவு ஆகிய இரண்டும் நம்முடைய அன்றாட உணவில் பயன்படுத்தப்படுகின்றன. சோளத்தின் சத்துக்கள் நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் பிக்கள். சோளத்தின் நன்மைகள்: 1. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. சோளம் இரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்துவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது. 2. உடல் எடை குறைப்பு, நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசி தாமதமாக வரும். 3. இதய ஆரோக்கியம், கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை தடுக்கும். 4. எலும்பு வலிமை, கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகள் வலுவடையும். 5. இரத்த சோகை குறைக்கும், இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துகிறது. 6. செரிமானத்திற்கு நல்லது, குடலை சுத்தமாக வைத்துக்கொண்டு மலச்சிக்கலை தடுக்கிறது. 7. நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நோய்களிலிருந்து காக்கின்றன. 7. குளூடன் இல்லாதது, கோதுமைக்கு மாற்றாக சோளத்தை சாப்பிடலாம். குளூட்டன் அலர்ஜி உள்ளவர்களுக்கு சிறந்தது. சோளத்தை சாப்பிடும் வழிகள்: சோளம் அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம். சோளம் மாவு கொண்டு அரைச்சு அடை, தோசை, ரொட்டி, புட்டு செய்யலாம். சோளம் கஞ்சி, கூழ் சாப்பிடலாம். சோளம் பிஸ்கட், சப்பாத்தி, பக்கோடா போன்ற பல வித்தியாசமான உணவுகளும் செய்யலாம். சோளம் குறிப்பாக நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அனைவருக்கும் சிறந்த உணவு. இப்போதானே நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சிறுதானியங்களின் பயன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.